பொருட்கள் எல்லாம் எடுத்திருக்கோம். இதில் வந்து குழம்பு மசாலா, மல்லி வத்தல் தூள் வந்து கலந்த மசாலா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம், 3 மிளகாய், தேங்காய், வெங்காயம், சின்ன சீரகம் அரைச்ச மசாலா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான மீன் போட்டிருக்கேன். சரியா? இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ள வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரைவாசி, அரை உப்புன்னு சொல்லுவோம்ல, அரை உப்பு மீன்ஸ் ஃபுல்லாக குழம்புக்கு போடாமல் ஒரு அரைவாசி. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு உப்பு கூடிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நல்ல ஒரு கோழி குண்டு சைஸு, அதை விட கொஞ்சம் எலுமிச்சை சைஸு புளி போட்டு அந்த புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கரைச்சி ஊற்ற வேண்டியதான். சில பேர் கேட்பீங்க, மீனை ஃபஸ்ட்டே போட்டுட்டா மீன் உடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெலை மீன், அதுக்கப்புறம் முரல் மீன், பாறை மீன், சீலா, இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டி போட்டோம்னாலும் உடையாது. இந்த ஊளி மீன், ஒரு சில மீன்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும். இன்னொன்று மோஸ்ட்லி கெட்டு போய் அதாவது பாதி பதத்தில் ஐஸில் வச்ச மீன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து உடையும். ஃப்ரெஷ் மீன் வந்து என்றைக்குமே வந்து குழம்புல நம்ம ஃபஸ்ட்டே கூட்டி வைக்கும்போது உடையாது. இதை வந்து தெரிஞ்சு மீன் வாங்குங்க. ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குழம்பு வந்து கூட்டி விடணும். கறி எடுத்து பார்த்தீங்களா, மீன் குழம்பு, அப்புறம் மீன் அவியல், இதெல்லாமே வந்து நம்ம என்ன